கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் இயேசுவே என்னோடு பேசுவேங்கிற இந்த தின தியான நிகழ்ச்சிக்கு உங்கள் ஒருவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் என் ஆண்டவருக்குள் நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். எப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமாக இருங்கள், எப்பொழுதும் கலிகூறுதலோடு காணப்படுங்கள். ஹல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று நான் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. நாம் ஆண்டவருடைய நல்ல வசனத்தை பார்ப்போம் வாருங்கள். ரோமர் 10:11 அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. மனுஷன் சொல்றான், தேவனை நம்பினால் உனக்கு வெட்கம் வரும் என்று சொல்றான். ஆனால் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவனுக்கு வெட்கம் இல்லை என்று சொல்லுகிறது. ஹல்லேலூயா. தானியேல் 3:17-28 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். 28 அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரங்களை ஒப்புக் கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். பாருங்கள் தேவஜனமே, ராஜா சொல்றாரு, நீங்க பணியலனா என்ன நடக்கும்? அக்னி சூளையில போடப்படுவீங்க. டெம்பரேச்சர்லாம் ஹாட்டா இருக்கு சொல்றாங்க. 3 வாலிபர்கள் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? ராஜாவே, போட்டா போடு, நாங்க அதுக்கெல்லாம் கவலைப்பட மாட்டோம். ஏன்னா நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை வெட்கப்பட விட மாட்டார். அந்த அக்னி சூளைக்கும் விடுவித்து காப்பாற்றுவார், ராஜாவாகிய உன்னுடைய கைக்கும் விலக்கி பாதுகாப்பார். நடந்தது என்ன? நேபுகாத்நேச்சார் ராஜா பார்க்கிறாரு, அக்னி சூளையில எரியாம இருக்கிறாங்கப்பா இவங்க 3 பேரும். 4வது ஆளு தேவகுமாரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. பார்த்த மனுஷன் ஆச்சரியப்பட்டதோடு அல்ல, அவர் சொல்லுகிறார் 28வது வசனத்துல, அந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், அந்த தேவனுடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படட்டும் என்று சொல்றார். நீங்க தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டும் பொழுது நீங்க வெட்கப்பட மாட்டீங்க. உங்க மூலமா ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும், கனப்படும். ஹல்லேலூயா. அவங்க சரீரம் எரிஞ்சு போகல, அக்னி சூளையில விழுறாங்க. இன்னைக்கு சாதாரண தீக்காயம் பட்டா கூட ஐயோ தீ பட்டுருச்சுன்னு சொல்றோம் நம்ம. அவங்களை அக்னி சூளையில போடுறாங்க, டெம்பரேச்சர்லாம் ஹாட் ஆக்கி போடுறாங்க, ஸ்கின் அப்படியே இருக்குது. ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பினால் உங்க ஸ்கின்ல ஒண்ணு கூட அழுகி போகாது, அவர் உங்களை பாதுகாப்பார். பாருங்க, தானியேல் 6:23 வாசிக்கிறோம். 6வது அதிகாரம் முழுவதாக தானியேலை சிங்க கெபியில போடுறாங்க. சிங்கத்தின் வாய்களெல்லாம் கட்டப்பட்டு விட்டது. அப்போ ராஜா வந்து கேட்கிறாரு, உன்னுடைய தேவனை இடைவிடாமல் ஆராதிக்கிற தானியேலே, நல்லா இருக்கியாப்பா? உன் தேவன் உன்னை தப்புவித்தாரான்னு கேட்கும் பொழுது, தப்புவித்தார் ராஜாவேன்னு சொல்றாரு. தானியேல் 6:23 சொல்லுகிறது, தானியேல் தன் தேவன் பேரில் விசுவாசம் கொண்டபடியினால் அவனுக்கு ஒரு சேதமும் காணப்படவில்லை. ஹல்லேலூயா. நீங்க விசுவாசித்தீங்கன்னா உங்களுக்கு எதிரான சிங்கத்தின் வாய்களை ஆண்டவர் கட்டி போடுவார், உங்களுக்கு வெட்கம் வராது. பாருங்கள். ஹல்லேலூயா. ரோமர் 4:20-21 சொல்லுகிறது, ஆபிரகாம் தேவனை சந்தேகப்படாமல் விசுவாசித்தான். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை செலுத்தினான், விசுவாசத்தில் வல்லவனாய் காணப்பட்டான் என்று பார்க்கிறோம். நடந்தது என்ன? குழந்தை பாக்கியமே கொடுக்காம ஆண்டவர் விட்டுட்டாரா? வெட்கப்படுத்தினாரா? இல்லை. 100 வயதாய் இருக்கும் பொழுது ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதித்தார். இந்த இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் காணப்படுகிறார். அவரை நீங்க விசுவாசித்தால், நான் சொல்றேன், நீங்க வெட்கப்பட்டு போவது இல்லை. அவரை நீங்க விசுவாசித்தால் உங்கள் முகம் வெட்கமடைவது இல்லை. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவராக இயேசுவே, உம்முடைய நல்ல நாமத்துல இந்த ஜனங்களை ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய நாமத்தை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா, நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோம். நாங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை ஆண்டவரே. 3 யூத வாலிபர்களின் முகங்கள் அப்பா அக்னி சூளையில அப்பா வெட்கப்படவில்லை. தானியேலின் முகம் சிங்க கெபியில வெட்கப்படவில்லை. ஆபிரகாம் வெட்கப்படாமல் குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்கொண்டார். நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோம்.
நாங்களும் வெட்கப்பட்டு போவது இல்லை ஆண்டவரே. எங்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை ஆண்டவரே. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்தி இந்த ஜெபத்தை எங்கள் அன்பர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் எடுக்கிறோம் எங்கள் வல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.